ஹாய் செல்லம். பிரகாஷ் ராஜ் செல்லம், சினிமா வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜ் செல்லத்துக்கு வணக்கம். இப்பதான் செல்லம் பார்த்தேன், கேரளால நீங்க பேசினதை வச்சு 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல மெம்பரா இருக்கிறவர் கேஸ் போட்டிருக்காருன்னாங்க. நானும் காமெடியை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் செல்லம். அரசியலுங்கிற பேர்ல நீ திரையில சூப்பரா நடிப்ப செல்லம். உண்மையிலேயே நல்ல நடிகர் நீ. நீ ஏன் தேவையில்லாம அரசியல்ல நடிச்சுட்டு இருக்கேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கமா நடிக்கிறியா செல்லம் நீயே? அங்க காங்கிரஸ் கூப்பிட்டா போய் பேசுற, இங்க திமுக கூப்பிட்டா பேசுற, கேரளால போய் கம்யூனிஸ்ட் கூப்பிட்டாலும் பேசுற. நீ அந்நியன் படத்துல ஒரு சூப்பர் டைலாக் பேசிருப்ப தெரியுமா? என்னது? இந்த அம்பி கேரக்டரை ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் ஒரே ஆளு, அதை நடவடிக்கை எடுத்தவனும் ஒரே ஆளுங்கிற மாதிரி யாரு கூப்பிட்டாலும், காங்கிரஸ் கூப்பிட்டாலும் பேசுற, கம்யூனிஸ்ட் கூப்பிட்டாலும் பேசுற. அப்போ உன் கொள்கை தான் என்ன? அரசியலுக்கு வரணும்னு துடிக்கிற. சரி ரைட்டு, அது துருவா நேரம் மோடிக்கெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய அரசியல்வாதி ஆகும்னு நினைக்கிறேன். உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை என்ன நீ சொல்ல மாட்டேங்கிற? யாரு கூப்பிட்டாலும் போய் பேட்டி கொடுக்குற. ஏன் தமிழ்நாட்டு கூட நம்ம திராவிட மாடல் ஆட்சியை புகழ்ந்து பேசுறதுக்கு சேகர் பாப்பனே ஏதாவது புகழ்ந்து பேசுங்கன்னு பேசுற அளவுக்கு உன் பிரபலத்தை நீ தேவையில்லாம இழந்துராத செல்லம். அதான் சொல்றேன். நான் போய் பார்த்தேன் செல்லம். பெங்களூர்ல நீ பிறந்த இடம் பெங்களூரு, சொந்த மாநிலம் கர்நாடகா. நீ ஒரு எலெக்ஷன்ல நின்றுருக்க. அது உன்னுடைய சொந்த தொகுதி பெங்களூர் சென்ட்ரல்ல. நீ வாங்கின ஓட்டு என்ன தெரியுமா? 2.64. 100 பேர்த்துல உன் சொந்த மாநிலத்துல சொந்த தொகுதியில 2.5 பேர் உன்னை ஆதரிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏன் செல்லம் உனக்கு இந்த இந்த வேலையெல்லாம் தேவையில்லாம? வடிவேல் என்ன மாதிரி கேரியரை தொலைச்சிடா சொல்லலாம். தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சினிமால மட்டும் நடி, முன்னேற வழியை பாரு. இந்த சினிமால பேசுற மாதிரி டைலாக் பேசினா சினிமால கேஸ் போட்டா வலிக்காத செல்லம். நேர்ல பேசி மாட்டிக்கிட்டேன்னா கேஸ் போட்டா கோர்ட்டு கலையணும். வேலையை பாரு. நல்லா இரு. வணக்கம்.